Thank you so much, உங்க அன்பு. This project is dedicated to the people of Tamil Nadu and the welfare of every region of Tamil Nadu. 42 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், எல்லா இடத்துலையும் பாரத் சேவா மெம்பர்ஸும் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் மக்கள் மேடை மெம்பர்ஸும் வேலை செய்வார்கள். எங்களால் முயன்ற எல்லா முயற்சிகளையும் உங்கள் ரீஜனுக்காகவும் அந்த லொக்கேஷனுக்காகவும் அடையாளங்கள் அழியாமல் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்து முன்னுக்கு வருவதற்கு எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. அந்த இன்சூரன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறாங்க, அவங்களே அவங்க எடுத்த முயற்சி இது. திஸ் இஸ் த இன்சூரன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த 10 லட்சத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த முயற்சியில் வந்து அம்மா கொடுத்த அறிவுறுத்தல் படி நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணோம். எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த நல்ல நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரமணா தான். ஸோ அவர் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு கருவி தான். ஸோ அவர்கிட்டயே கொடுக்குறேன். நீங்கள் பேச. நான் பேரை படிக்கிறேன். கர்ணன். யார் அவங்க? கர்ணன். ஆறுமுகம். நான் கார்டை ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். ஆறுமுகம், சரவணன், ஏழுமலை, யதீஸ்வரன். கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா ரமணா, ரஞ்சித் யாரா வாங்கிக்கோங்க. நரேந்திரகுமார், நன்றி. முனுசாமி, நீங்க வாங்கிக்க. நாகராஜ், ராஜேஷ். நான் மற்ற கார்டு எல்லாத்தையும் ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். மேலே அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ திருவள்ளூர் மாவட்டம், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த 2 ப்ரோக்ராம் இருக்குது. இவாக்கும் நீங்கள் வந்தீங்க, பாரத் மார்க்கெட்டுக்கும் வந்தீங்க, பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பிக்கும் போதும் வந்து குழந்தைங்களுக்காக நான் செய்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. மீண்டும் எங்களுடன் துணை இருந்து இந்த மக்கள் மூமெண்ட்டுக்காக நீங்களும் எங்கள் கூட இருந்து நீங்களும் ஒரு சிட்டிசன் எங்களோட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் அளிக்கிறேன். ஹலோ மேடம், ஃபர்ஸ்ட் இயரை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இது அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரியான ஸ்டெப்ஸாக வந்து நீங்கள் முன்னெடுத்துருக்க போகிறீங்க மேடம்? பாரத சேவாவை ஆரம்பித்தது தான் இன்றைக்கி ஒரு லொக்காலிட்டிலையும் மக்கள் மேடையாக கொண்டு போகிறோம். இந்த ஒரு வருஷத்தில் அந்தந்த இடத்துல குழு இருந்தால் தான் அந்தந்த காரியங்களை செய்ய முடியும், ஊர் நலனுக்கு வேலை செய்ய முடியும்ன்றதுனால 234 தொகுதிகளாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் 42 மாவட்டங்களாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் எல்லா ஊர்களிலும் கிராமம் வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் நம்ம குழுக்கள் வேலை செய்து ஒரு நெட்வொர்க், அப்படி நெட்வொர்க் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கும் நல்ல காரியங்கள் பண்ணுவதற்கும் தான் இவங்க காவலர்கள், பாதுகாவலர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்தந்த ஊருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நம்மளும் இந்த ஊரில் ஒருத்தர், மக்களோட மக்களாக நாம் எனக்கு என்னன்னு நம்ம போகிற காலம் இல்லை இது. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகுதோ அதே தான் இன்னொருத்தருக்கும் அப்ளை ஆக போகுது. ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஊரை எப்படி உன்னதமாக வைத்து கொள்ளணும், ஒரு ஊருக்காக எப்படி செய்ய வேண்டும் என்று ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இதில் உழைக்கணுன்றதுக்காக தான், அந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷ்னாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி இருக்கணுன்றதுக்கு தான் இது முக்கியமாக எடுக்கிற முயற்சி.
மேடம் இப்போ வந்து உங்களோட வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சேர்ந்துருக்காங்க. அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸாக சேர்றதுக்கு எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? மக்கள் மேடையிலே டிவிஷன்ஸ் இருக்குப்பா. லாயர்ஸ் சேரலாம், ஐஏஎஸ் சேரலாம், ஐபிஎஸ் சேரலாம், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர்ஸ், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், கார்ப்பரேஷன்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, முனிசிபாலிட்டிலேருந்து ரிட்டையர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சேவை மனப்பான்மை. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊருக்காக நம்ம நாட்டுக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே அந்தந்த விங்கு கடியில் வந்துடுவாங்க. மக்களோட லாயர்ஸ் விங், ஸ்டூடெண்ட்ஸ் விங், லேடிஸ் விங் எல்லாம் அந்தந்த விங்கு கடியில் வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு அட்ரெஸும் ஒரு இமெயில் ஐடியும் ஒரு காண்டாக்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். எங்கள் வாலண்டியர்ஸும் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு இது ஒரு ஸ்தாபனமாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறது மெம்பர்ஸோட இன்னும் அப்போ இந்த நடந்து கொண்டு இருக்கிறது. யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேடம், இப்போ 234 தொகுதியை மென்ஷன் பண்ணீங்க. இந்த மக்கள் மேடை வந்து அரசியல் மேடைக்கு பயன்படுத்தப்படுவீங்களா? அரசியல் மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? எல்லா அரசியலே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஊரில் டெமோக்ரஸின்றதில் ஒரு பக்கம் ராஜ்யம், ஒரு பக்கம் மக்கள். மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்து மக்கள் சக்தியாக இருக்கும்போது இந்த நாடு இன்னும் சுபிக்ஷம் அடையும், நாடு நல்லா மேம்படும். நாங்கள் மக்கள் சைடில் இருக்கோம், மக்கள் சக்தியாக இருக்க விரும்புகிறோம். அதை வந்து எப்படி ஒருத்தர் கொண்டு போய் எங்கள் கூட கலெக்டர்ஸ் பாரத் சேவாவில் ஒர்க் நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறாங்க, லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது மக்கள் சைட்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தலைமை பொறுப்போடு இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. லோக்கல் லீடர்ஸ், அதாவது அந்தந்த ஊருக்கு தலைமைன்றது ஒரு பண்பு, அது ஒரு போஸ்ட் இல்லை, அந்த பண்பு அது ஒரு பொறுப்பு. தலைமைன்றது ஒரு பொறுப்பு, அது ஒரு போஸ்ட்டோ ஒரு ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு மெடலோ கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பொறுப்பு. அந்தந்த ஊர் தலைவர்கள் உருவாவாங்க. அந்தந்த லொக்காலிட்டிக்கு தலைமை ஏற்று வேலை செய்யக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக தான் மக்கள் மேடையை அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். மேடம், ட்ரூ நியூஸ் சார்பாக ஒரு கேள்வி மேடம். என்னங்க? ட்ரூ நியூஸ் சார்பாக ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பசுமாடுகள்லாம் காப்பாற்றி சில சாட்சிகள் சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சென்னையில் பார்த்தீங்க வச்சிங்களேன், எந்த இடத்துல போனாலும் நம்ம ரோட்டில் வந்து பசுமாடுகள் வந்து ஆகாரம் இல்லாமல் குப்பை தொட்டிகளில் போய் சாப்பிட்டு சில நேரத்தில் அந்த பசுமாடுகளும் இறந்து போகுது, சில கன்றுக்குட்டிகளும் இறந்து போகுது. அதே நேரத்தில் வந்து மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இடித்து அது இறந்து போகுது பசுமாடுகள். இப்போ உங்களுடைய பாரத் சேவா மற்றும் மக்கள் மேடை சார்பாக, உங்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த மாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்வீங்களா? கண்டிப்பாக அந்த லொக்காலிட்டியில் வேலை செய்கிற மக்கள் மேடை முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கு தான் தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட முடியும், ஆனால் வேலை செய்து போய் எனக்கு செய்யணும்னு தெரியாது. கூட்டமாக, குழுவாக மக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தா நம்ம எதை வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எதை அலோவ் பண்ணுறோமோ அது நடந்துக்கிட்டே போகுது. நம்ம எதை தவறு நினைக்கிறோமோ அதை தடுக்கிற முயற்சிகள் நம்ம மக்கள் சக்திக்கு வரணும். மக்கள் ஒன்றாக சேர்ந்தா இது செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாதுன்ற முயற்சி மக்கள்கிட்டேருந்து வரணும். அதனால தான் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் மேடை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு எது தவறு நினைக்கிறோமோ அது நடக்காமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய முயற்சி. மேடம், 60+லையும் இவ்வளோ இண்டிபெண்ட்டாக சோஷியல் ஒர்க் இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது மேடம்? அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? தேங்க்யூ வெரி மச். இது விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி. தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. இன்றைக்கு நான் முக்கியமாக எல்லாரும் வந்தப்புறம் சொல்கிறோன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் விவசாயிகள் எல்லாரும், ஒரு வீட்டில் ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன், இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு
நம்ம சொல்கிறத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என் மனசுக்கு மக்கள் மேடைன்றது நான் அவருக்கு செய்கிற அர்ப்பணிப்பு மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நலனோடு இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முயற்சிகள் எல்லாமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். திருமண வாழ்க்கையில வந்து ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னீங்க சோஷியல் ஒர்க்குக்கு. 45 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்போ சமீபத்துலலாம் 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. இந்த 45 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்றா இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன, அதோடைய தேவை என்ன மேடம்? அது என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா ஒருத்தரோட மனப்பான்மையை பொறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூழலை பொறுத்திருக்கு. நம்ம பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. ஒருத்தர் ஒரு நபர் லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கவுங்க இருக்கிற சூழல், அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறது தான். அது அந்த காலத்தில் இவ்வளோ அழுத்தங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கும் எவ்வளோ பேர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். இது வந்து ஒரு 2 மனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மார்த்த அன்பை பொறுத்திருக்கு. மேடம், இப்போ பசுமாடு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாடுகளில் எல்லா மாடுகளுமே ஒரு இனத்தை சேர்ந்தது தான். பசுமாட்டை விட எருமை மாடு அதிகமாக பால் கொடுக்குது, அடர்த்தி கொடுக்குது, அது இருக்குது. அதே மாதிரி காளை மாடுகளும் இருக்குது. ஏன் குறிப்பாக பசுமாட்டை மட்டும் பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் பசுமாடை மட்டும் சொல்ல, அது ஒன் ஆஃப் த முயற்சி. அருண் இன்னைக்கு வந்திருக்கிறது அவரோட வேலையை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காரு. நாங்கள் பாரத சேவா கூட சேர்ந்து சங்கல்பம் ஒரு ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணோம் போன வருஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குருமார்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதில் கோஷாலைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, வேத பாடசாலைகள்னு ஒரு கேட்டகரி இருக்குது, பராமரிப்புகள், கோயில் பராமரிப்புகள் எல்லாமே அதில் வரும். அந்த புரோகிதர்கள் எல்லாமே வரும். அந்த கோஷாலைகளை எடுக்கும்போது எரும மாடு பசுமாடு எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதில் கோன்றது வந்து சர்வ தேவதா ஸ்வரூபம்ன்றது அந்த தர்மத்துக்கு உகந்தான் இருக்கிறதுனால பசுமாடை பற்றி பேசினாங்க. அதனால வந்து எரும மாடு நம்மளுக்கு சிவன் நம்ம எல்லா பகவானையும் வேண்டிக்கிறதுல 2 மாடுகளுக்கும் சமமாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக பாகுபாடு, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பாகுபாடு மாதிரி கேட்டலுக்கு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. மேம், இந்த அமைப்பு ஆரம்பித்து 1 வருடம் ஆகுது. இந்த 1 வருட காலத்தில் தங்களுக்கு நிறைவாக கொடுத்த பணி என்ன? நீங்கள் என்னென்ன சாதிச்சதா நினைக்கிறீங்க? முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. ஏன்னா அந்த காலம் மாதிரி இன்றைக்கி ட்ராவல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டிஸ்டன்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பரப்பளவர்கள் ஜாஸ்தியாக இருக்குது. கிராமம், அதுக்கு மேலே குக்கிராமம், மலைவாழ் கிராமங்கள் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாதிச்சதுன்னு நினைக்கிறது வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து 42 மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். அதில் மக்களை ஒன்றா சேர்த்து, எங்கள் குழு மக்களை ஒன்றா சேர்த்து நிறைய இடத்துல எல்லா காரியங்களும் மாவட்டங்களில் நடக்குது. இப்போ ஒரு ஊரில் 10 மடப்பாயின்னு ஒன்று இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு ஜமக்காலம் இருக்கும், இன்னொரு இடத்துல கைவினை பொருட்கள் தஞ்சாவூர் பொம்மைன்னு இருக்கும், வேறு கைவினை ஒன்று இருக்கும். அதை விசாரிக்கும்போது இதுதான் இந்த பொருளை பண்ணுற கடைசி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம பாரம்பரிய பொருட்கள், இது ஒரு ரிச் எக்கானமியாக இருந்த ஒரு கண்ட்ரி. நம்ம யார்கிட்டையும் எதுக்காகவும் போகல, யாரோடையும் நம்ம வார் தொடர்பு கொள்ளலை, வந்தவங்களை எல்லாரையும் வரவேற்ற நாடு இது. அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்குது. லொக்கேஷன் வைஸ் அடையாளம் இருக்குது, பொருள் வைஸ் அடையாளங்கள் இருக்குது, கைவினையில் அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் இப்போ டிஸ்கவர் பண்ணி அதெல்லாம் சாகக்கூடாதுன்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதுக்கு தான் பாரத் மார்க்கெட்டை கொடுத்துருக்கோம். மற்றபடி லோக்கல் அடையாளங்கள், ஒவ்வொரு ஊரில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையான அடையாளங்கள் போயிடக்கூடாது. அதை மக்கள் தான் பாதுகாக்கணும்.
ஒரு மெமரி இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், இல்லை ஒரு மித்தாலஜி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த அடையாளங்கள் சாகாமல் இருக்கிறது. நம்ம வெளிநாடு போய் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை கூட பெருசாக காட்டி எத்தனையோ டூரிஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஊரில் ரொப்பி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அங்கேருந்து எனக்கு கேட்காது. அதனால தான் நினச்சேன் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சப்புறம் எல்லாரும் முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களோட பேச ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க. ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஐஐடியிலேருந்து. அங்கே அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. இவங்க பேர் கல்யாண் சுந்தரம், ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் எங்களுக்கு பாரத் சேவாக்கு. அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஐஐடியில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி அங்கே ஒரு ஃபார்மர்ஸ் மீட் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் தேங்க்யூ வெரி மச். வாங்க எல்லோரும் உட்காருங்க, அமருங்க. தேங்க்யூ. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ப்ரெஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்புறம் பேசலாம். வெரி மச் நாராயணா. தேங்க்யூ. திவ்யம்ன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் வரும். யார் வேணாலும் அவங்கவுங்க இடத்துல அவுட்லெட் ஆரம்பிக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கேட்டு வாங்கி கொள்ளலாம். எங்களுடைய மார்க்கெட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கே முடியுமோ ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது எக்ஸிபிஷன்ஸ் மூலியமாக இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அது பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த பார்த்து பாரத் மார்க்கெட் எங்கெங்கே நடத்த முடியுமோ அதோட முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு துணையாக எங்களுக்காக வேலை செய்யும் எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும், விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்கள் இதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த முயற்சி சந்திரகாந்த் திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பெருசாக எடுத்திருக்காரு. அவருக்காக முதல்ல இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். எல்லா விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்களுக்கு கடினமாக பல வருடங்களாக உழைப்பவர்களுக்கும் இந்த பிராண்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இதுதான் திவ்யம் பிராண்ட். இந்த பக்கம் இது அரிசி. இதை நான் முதல்ல ஒரு பேக்கெட் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஊதுவத்தி, திவ்யம் ஊதுவத்திஸ் கையில் பண்ணி நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். தேங்க்யூ. இதற்கு முயற்சிகள் எடுத்த ஆனந்த், சந்திரகாந்த் மற்றும் எங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் திவ்யம் பிராண்டை போய் சப்போர்ட் பண்ணும்போது, இந்த பிளாட்ஃபார்மில் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கைவினைப் பொருட்கள் செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். அருண் ரொம்ப நன்றி. அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து எங்களோட கோஷாலைகளில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு பசுமாடுகளுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்வார். பாரத் சேவாக்காக அவர் சேர்ந்து இப்போ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபியூ சென்டென்சஸில் அவர் வந்து யார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து எதுக்கு வந்திருக்காருன்னு அவரே சொல்வார். நாராயணா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். என் பேர் டாக்டர் அருண் ஜனார்த்தனன். படித்தது காஞ்சிபுரம், சென்னை. மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அமெரிக்காவில் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன். இன்டெல் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ குவால்காம் ஹெச்சிஎல்ல டெக்னாலஜி டைரக்டராக இருக்கிறேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அக்கா சொன்ன மாதிரி விவசாயத்தில் கடைசி ஒரு 2 வருஷமான அனுபவம். நாட்டு பசுக்களை வந்து இந்தியா முழுக்க தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த ரக மாடுகளை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 468 நாட்டு பசு காளை கண்ணுக்குட்டி வளர்க்குறோம் காஞ்சிபுரத்தில்.
இதை தவிர்த்து கடைசி 2 மாதத்தில் 32 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 45 ரகங்கள் கிடச்சிருக்கு நாட்டு பசு காளைகள். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே பதுங்கியிருக்கு அந்தந்த காளை பசு கண்ணுக்குட்டி. ஸோ அதோ இனம் சேர்த்து அதை சுதந்திரமாக மேய விட்டு கோஷாலைங்கிற பேரில் அது வந்து ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காம அதில் இருக்கிற சாணம் கோமியம் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது 1 ஏக்கரில் 40 மூட்டை வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்திருக்கு. 4.5 ஏக்கரில் 700 கிலோ காய்கறி எல்லாமே நம்ம பிராண்டில் நமக்கு எல்லாருக்கும் தரா மாதிரி பசுமாடு கோமாதா கிட்டேருந்தும் நம்மளுடைய அறிவு செல்வத்தையும் சார்ந்து இந்த முயற்சியில் பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ அருண். அவருடைய பேக்ரவுண்டுக்கும் அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் உண்மையிலேயே அவர் பாரத சேவா பண்ண தான் வந்திருக்காங்க. இது போகிற நிறைய மக்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தேவ் ஆஃபர்ட் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள்லேருந்து நீங்கள் மக்கள் மேடையில் பங்கு கொள்றதுக்கோ பாரத் சேவாவில் பங்கு கொள்றதுக்கோ யார் வேணால் எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னு கூட முக்கியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ரிசோர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், எல்லாருக்குமே ஒரு நாட்டு பற்று இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கள் குழுவுடன் சேர்ந்து வேலை செய்யலாம், என்ஜிஓஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். அதை தவிர என்ன ரிட்டையர்ட் பீப்புள் உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குதுன்னு நினச்சா கூட உங்கள் ஊருக்காக வந்து எங்களோட கை கோர்த்து வேலை செய்யலாம். வெளிநாடு போனால் கூட எப்போ ஒரு தடவை நம்ம கிராமத்துக்கு வரணும், நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நம்ம மனநிலையில் இந்த மாதிரி சேவைகள் ரொம்ப முக்கியமானதாக எங்களுக்கு தெரியறது. எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத சேவாவோட, பாரத் மார்க்கெட்டோட, மக்கள் மேடையோட வேலை செய்ய முடியும். இங்கே வந்திருக்கிற என்னுடைய சிஸ்டர், என்னோடய பிரதர்-இன்-லா மகேந்திரா, சுதா, முக்கியமான துபாயிலேருந்து வந்திருக்கிற ரமேஷ் சார், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே நம்மளுக்கு எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்கள் விவசாயிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு 500 பேர் ஐஐடியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணி, இது ரொம்ப ஷார்ட் ப்ரோக்ராம் தான். முக்கியமான லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லணும். முதல் வருட பாரத சேவாவை எல்லாரோடையும் சேர்ந்து மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் இது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு ஹேண்டிகேப் பர்சனுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த இந்த கவரை திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக நான் அண்மையில் ஒரு ஊரில் ஒரு தெரு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, அந்த வழியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அந்த ஊர்க்காரங்க இவ்வளோ சொல்லியும் ஒன்றும் நடக்கலை அப்படின்றதுக்காக நான் உடனே முக்கியமான யாருக்கு தெரிவிக்கணுமோ தெரிவித்து அந்த குப்பைகளை 2 மணி நேரத்தில் அகற்றி எங்கள் மக்கள் சேவை மூலியமாக செஞ்சுருக்கோம். அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் கூட சுகாதாரமாக வைத்துக்கொள்வதும் அவங்கவுங்க ஊரை சுத்தமாக வைத்துக்கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன்.